மத்திய அரசை கண்டித்து ராமநாதபுரத்தில் திமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர். அது தொடர்பான அண்மை செய்தி பார்த்து வருகிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை என கூறி போராட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் பூபேஷ் இணைகிறார். வணக்கம் பூபேஷ், விவரம். நிச்சயமாக வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினர் மத்திய பாஜக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். கடந்த தினங்களுக்கு முன்பாக மத்திய அரசு அறிவித்த அந்த பட்ஜெட்டில் தமிழகத்தினுடைய உரிமைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அதே போல அளவு நிதி ஒதுக்கப்படவில்லை முதல்வர் உள்ளிட்ட தலைவர் கடும் கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய சூழலில் தமிழ்நாடு முழுவதும் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அதன் தலைநகரில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்ட ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக அமைந்துள்ள நுழைவாயில் பகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினரும் அதே போல திமுகவுடைய மாவட்ட முத்துராமலிங்க தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பரமக்குடி சட்டமன்ற உறுப்பினர் முருகேசன், அதே போல ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொண்டதோடு திமுக மற்றும் அதனுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் 500 முதல் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய பாஜகவிற்கு எதிராக கடுமையான கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். அதே போல தொடர்ச்சியாக தங்களிடத்திலிருந்து வரி மட்டும் வேண்டும், நிதி தர முடியாதா என்ற கோஷத்தை எழுப்பியதாக அவர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கும் காட்சிகளுக்கும் நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.